ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 0 ஆகுமா அல்லது 54% உயருமா? வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டு 50% வைக்கப்பட்டது. இதனால் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். 0 இருந்து தொடங்கும் அகவிலைப்படியை மத்திய அரசு மேலும் அதிகரிக்குமா அல்லது இப்படியே தொடருமா என்ற விவாதம் தற்போது எழுந்துள்ளது. இதுபோன்ற பல கேள்விகள் ஊழியர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. 7வது ஊதிய குழுவின் விதிகளின்படி அகவிலைப்படி 50% அடைந்தவுடன் அது 0 இருந்து தொடங்கும். அடிப்படை ஊதியத்தில் 50% வரை அகவிலைப்படி சேர்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை வழங்குகிறது. அதே சமயம் அகவிலைப்படியை கணக்கிடுவதற்கான புள்ளி விவரங்கள் மார்ச் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட இருந்தது. ஆனால் அது குறித்து மத்திய அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதனால் சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளது. அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீடு தற்போது 138.9 புள்ளிகளை எட்டியுள்ளது. இது ஜனவரி மாதத்துக்கான அப்டேட். ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கான தரவு இன்னும் வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் சில நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்து அகவிலைப்படியை 4% அதிகரிக்கலாம். புள்ளி விவரங்களின்படி அகவிலைப்படி 0 இருக்க வாய்ப்பில்லை. அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டால் நிர்ணயிக்கப்பட்ட அகவிலைப்படி மதிப்பெண் தற்போது புதுப்பிக்கப்படவில்லை. தற்போது அகவிலைப்படி கிட்டத்தட்ட 51% எட்டியுள்ளது. அதன்படி இப்போது அதை 54% முடிவு செய்யலாம். இதன் காரணமாக சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது. அடுத்ததாக உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி விகிதங்கள் ஜூலை 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். இது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பெரிய நிவாரணம் அளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.